பிளான் டு செக் ஆக்ட் இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். 80 கிலோ இருக்கிற நான் 70 கிலோக்கு மாறணும் ஒரே மாசத்துல. இதுதான் நம்மளோட பிளான். இதுக்கான டூ என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சைக்கிளிங் போக போறேன். ஓகேங்களா? இப்போ ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சைக்கிளிங் போறேன். 15 நாள் சைக்கிளிங் போறேன். இப்போ டேட்டாவை மெஷர் பண்ணி பார்க்குறேன். என்னோட வெயிட் 2.5 கிலோ தான் கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் பிளான்ல மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சைக்கிளிங் பத்தாது, நான் ஜாகிங் போகணும்னு அர்த்தம். இப்போ 15 நாள் ஜாகிங் போறேன். என்னோட வெயிட் வந்து 5 கிலோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சரியான பாதையில் போறேன்னு அர்த்தம். இப்போ டேட்டா இருக்கிறதுனால நான் பிளானை மாடிஃபை பண்ணிட்டேன், செக்கும் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆக்டும் பண்ணிட்டேன். இப்படி தொழில் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ், நீங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை குவாலிட்டி பேராமீட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ மெத்தடாலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லே அவுட் சேஞ்சாக இருக்கலாம், எனிதிங் கேன் பி கம் அண்டர் பிடிசிஏ. இந்த பிடிசிஏ அப்படிங்கிற அற்புதமான டூலை பயன்படுத்தணும் அப்படின்னா தொழில் நிறுவனம் நிச்சயமா வளர்ச்சி பாதைக்கு தான் போகும்.